ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மவுத் மெல்ட்டிங் அண்டு டேஸ்டி ஹெல்தி கோதுமை மாவு ஹல்வா எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வெரி சிம்பிள் அண்டு குவிக்காக இந்த ரெசிபி பண்ணலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா வெரி ஹெல்த்தியாக இந்த ஹல்வா செஞ்சு கொடுத்துடலாம். ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். கோதுமை மாவு ஹல்வாவுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் ப்ளேஸில் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸு. சுகர் ஆட் பண்ணால் வெல்லம் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா, எது ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி எடுக்கணும். அது நம்ம வெல்லம் எந்த கப்பு வச்சு எடுத்துருக்கோமோ சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதே கப்பு வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் கரைஞ்ச போதும், பார்க்க வர தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனு இலாச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இலாச்சி பவுடர் நம்ம சாய்ஸு, ஆப்ஷனல் தான். இப்போது சேம் அதே கப்பு வச்சு நெய் எடுக்கணும். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கோதுமை மாவு நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விடக்கூடாது, அப்படியே விடக்கூடாது. அடி பிடிச்சா டேஸ்ட் நல்லா வராது. ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கோதுமை மாவு கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கோல்டு கலர் வந்ததுக்கப்புறமா நல்லா வாசனை வரும். அப்போது அந்த டைமில் வெல்லம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ கூட அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டிங்கள் வரும். பாருங்கள், ஜாகரி சிரப் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கடாயை விட்டுட்டு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன நெய் வேணும்னா நெய் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1 கப்பு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். வேண்டாம்னா நீங்கள் நெய் ஆட் பண்ண தேவையில்லை. இது பாருங்கள், பேனுக்கு செப்பரேட் ஆகி வருது. இது கரெக்டு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சூடாக ஒரு பிளேட்டில் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. வெரி டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இது இப்படியே கூட சாப்பிட்லாம். மவுத் மெல்ட்டிங் அண்ட் வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி வீட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி ஹெல்தியாக இருக்கும். Thank you very much friends for watching my video. Please subscribe.